வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி இது. புதினா சாதம். இது செய்யறது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் புதினா ரைஸ் செய்கிறதுக்கு 1 கட் அளவு புதினா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். புதினா இந்த இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். எப்பவுமே நீங்கள் புதினாலாம் வாஷ் பண்ணும்பொழுது புதினா இல்லை கீரை எது வாஷ் பண்ணாலும் உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதில் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 பூண்டு பல் நான் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த 4 பொருள் தான் இதில் முக்கியம். இது மட்டும் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க. ரொம்ப தண்ணியாக சட்னி மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி அரைச்சிக்கங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதோட வேர்க்கடலை, உளுந்து, கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்குங்க. எண்ணெயிலே இந்த கடலைப்பருப்பு, உளுந்துலாம் செவந்து வரும். மிளகாயும் நல்லா வறுப்படணும். அது வரைக்கும் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்குங்க. வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துடலாம். இந்த புதினா பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதை அரைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸுக்கும் சேர்த்து இதோட உப்பு கலந்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணணும். நம்ம பச்சையாக அப்படியே அரைச்சிருக்கோம். ஸோ அதனோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கனால அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துருக்கேன். இதோட நம்ம செஞ்சு வச்சுருக்க புதினா இலையை சேர்த்து கலந்துக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்து கிளறிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதை சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. உப்புலாம் தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்குங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியே இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.